ஒன் ஹெல்த்துங்கிற கான்செப்ட் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனால் அதை மிகப்பெரிய அளவில் புரிந்து கொண்டது அப்படின்னா அது கோவிட்க்கு அப்புறம் தான். இந்த உலகத்தில் நம்ம தரையில் விளைகிற மண்புழு நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை அதில் கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, பூக்கள் நல்லா இருந்ததுன்னா, பறவைகள் நல்லா இருந்ததுன்னா, மீன் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் நானும் நல்லா இருப்போம். 2023 டேட்டாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் வெறும் ஹீட் வேவ்னால இறந்து போனவங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹீட் எக்ஸாஷன், இன்க்ரீஸ்ட் எனர்ஜி டிமாண்ட், அப்புறம் ஹையர் ரிஸ்க் ஃபார் தி வல்னரபிள் குரூப். இந்த நாலுமே டைரக்டாக டிசீஸை கொண்டு போய் விடும். ஹீட்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி தான். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எப்படி வேணாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அது அவங்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையிலேருந்து, எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃபீஸில் அவரால் எதிர்பார்த்த டெலிவரி கொடுக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஒரு தாட் ப்ராசஸ் வேகமாக எதிர்பார்க்க அளவுக்கு கொண்டு போக முடியாது. எல்லாமே அகெயின் எண்ட் அப் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் தான் வந்துவிடும். சத்தம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சிறுநீரக நோயாளிகளினுடைய தலைமையகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற என்ன, முதுகில் வலிக்கு கழுத்தில் வலிக்குன்னா பைக் ஓட்டுறதுனால வருது, நின்றுட்டே இருக்கிறதுனால வருது, முட்டு வலினால வருது அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்கும் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் ரீசனாக இருக்குது. அவையினால தான் அது கட் பயோமுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த வைரஸஸை கரெக்டாக நம்ம பார்த்துக்கல அப்படிங்கிறதுனால தான் ஏர்லியாகவே இது டேமேஜ் உண்டாகுது அப்படின்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் ஒரு எண்ணெய் வச்சுருக்கீங்க, அந்த எண்ணெய் சாதாரணமாக ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா 6 மாதத்துலேயே அதில் ரான்சிரிட்டி வந்துடும். அப்போ ரான்சிரிட்டி வந்துருச்சான்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோன்னா அது கட்டை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதில் ஆர்டர் மாறி அதனுடைய ஆர்னோலெப்டிக் கேரக்டர்ஸ்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை வேண்டான்னு கண்டாமினேட் பண்ணோம். அதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ ஃபங்கஸோ சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ரான்சிரிட்டி இப்போ பெரிய லெவலில் வெயில்னால அதிகரிக்கக்கூடிய தன்மை, அதுதான் நிறைய பேருக்கு டயரியா கொண்டு வர்றதுக்கான காரணம். இன்றைக்கி இவ்வளோ என்விரான்மெண்டல் மாறி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது, இன்றைக்கும் அதே ஆடாதோட அதே வேலையை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யாது. ஒன் ஹெல்த்துங்கிற கான்செப்ட் மக்கள்கிட்ட இருந்தது. ஆனால் அதை மிகப்பெரிய அளவில் புரிந்து கொண்டது அப்படின்னா அது கோவிட்க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டட். நான் என்னுடைய உரையிலையும் அடிக்கடி முன்னாடி சொல்லுவேன் என்னென்னா, அதாவது ஒரு ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறதுக்கான ஸ்கேலை WHO ரொம்ப நாள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சுருந்தது. ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும்தான் ஒரு ஸ்கேலாக வச்சுருந்தாங்க. ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா கரெக்டாக ஒரு 16 நிமிஷம் மூச்சு விட்றாரா, ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்றாரா, 72 தடவை இதயம் துடிக்குதா, சிறுநீரகத்தில் கரெக்டாக ஒரு 100 EGFR இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஸ்கேலாக ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1970 ஆலமாட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் இருந்துச்சு. அப்போ தான் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 ஒரு 30 வருஷத்தில் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆரோக்கியமாயிடணும் அப்படின்னு சொல்லி ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 1970 WHO எடுத்த ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷனில் தான் மென்டல் ஹெல்த்தை சேர்த்தாங்க. அது வரைக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும்தான் இதாக இருந்தது. மென்டல் ஹெல்த்தை சேர்த்து அல்டர்னேட்டிவ் மெடிசனுடைய புரிதல்களையும் சேர்த்து பார்க்கணுங்கிற முதல் சிந்தனை WHOக்கு 1970 தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரக்னா எப்படின்னு டிஃபைன் பண்ணுறப்ப நாட் ஓன்லி அது இட் ஷுட் ஹீல் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, இட் ஷுட் ஹேவ் மென்டல் ஹெல்த் ஆல்சோ, இட் ஷுட் ஹேவ் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினேஷனில் வரும், WHO ஆலமாட்டா ரெசல்யூஷன் டெஃபினேஷனில். ஆனால் 2020 அந்த கோவிட் டைமில் வரும்போது அந்த டெஃபினிஷனுமே பொய்யாயிடுச்சு. நீ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, கரெக்டாக காலையும் சாயந்தரம் மூச்சு பயிற்சி பண்ணி பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கோம், பயங்கரமான ஒரு ஞான மார்க்கத்தில் போயிட்டுருக்கிற ஒரு தத்துவ ஞானியாக இருக்கிறோம், எப்படியா இருந்தாலும் கோவிட் பல பேரை கொத்திட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ தான் தோணுச்சு ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை தாண்டி நம்ம என்விரான்மெண்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அனிமல் ஹெல்த் முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம தரையில் விளைகிற மண்புழு நல்லா இருந்துச்சுன்னா, இல்லை அதில் கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, பூக்கள் நல்லா இருந்ததுன்னா, பறவைகள் நல்லா இருந்ததுன்னா, மீன் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் நானும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற முதல் புரிதல் ஒன் ஹெல்த்துங்கிற அந்த புரிதல் அதுக்கப்புறம் தான் 2021 அப்புறம் தான் பாலிசி லெவலில் யோசிக்க ஆரம்பித்தாங்க, பெரிய லெவலில் அதை பற்றி பேச வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எல்லா உடல்நலம் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே என்விரான்மெண்டலோடு சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ வந்துட்டோம். இப்போ எந்த
பேஷண்ட்டை பார்க்கனாலும் பேஷண்ட்டை வந்து ஒரு மருத்துவராக ஒரு நோயாளியை அணுகும்போது நோயாளிக்கு ஒருத்தர் காய்ச்சல் அடிக்கு அப்படின்னா முன்னாடினா டக்குன்னு என்ன கிருமி இருக்குது இல்லைன்னா என்ன ஒரு காய்ச்சல்னால ஏதாவது உடலில் உள்ள இயங்கு நிலையில் மாறுபாடுகள் இருக்கா அவ்வளோ மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதை தாண்டி வந்து சூழலில் என்ன பிரச்சனை இருக்குது அதை ஒட்டி இது இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவ்வளோ வருஷம் நவீன மருத்துவத்தினுடைய வளர்ச்சின்னு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷமாக ரொம்ப கொடி கட்டி பறந்து கொண்டு இருந்தாலும் இப்பொழுது தான் வந்து அதை வந்து ஒன் ஹெல்த்துங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். நான் வந்து இந்த அடுத்த ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஒரு சில டேட்டா எடுத்தேன் இந்த ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி இருக்குங்கிறதுக்காக. ஒன் ஹெல்த்துங்கிற அடிப்படையில் ஹியூமன் ஹெல்த்தில் எப்படிலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற தரவுகள் இணையத்துலேயும் பப்ளிக் ஹெல்த்துடைய பர்டிகுலராக பப்ளிக் ஹெல்த்துடைய பேப்பர்ஸ்லேயும் என்ன மாதிரி சில டேட்டாஸ் இருக்குங்கிறத வச்சுட்டு உங்கள்கிட்ட சில மணித்துளிகள் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஒரு சில டேட்டா என்னென்னா கிட்டத்தட்ட இது வந்து குளோபல் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஃபஸ்ட்டு கார்னரில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த கார்னரில் இருக்கிறது வந்து ஒரு கிட்ட 2023 டேட்டாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் வந்து வெறும் ஹீட் வேவ்னால் இறந்து போனவங்க. அந்த ஹீட் வேவ் ஹீட்டுடைய எக்ஸாஷன் ஹீட் ஸ்ட்ரோக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. அதை நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே அது இப்போ நிகழ்வோட பேப்பரில் கூட அவர் ப்ரெசன்டேஷனில் கூட அவர் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி அதை தாண்டி அந்த ஹீட் வேவில் நடந்த மரணங்கள்னு அவன் போட்டிருக்க டேட்டா 1.7 lakhs சொல்கிறான். அந்த மாதிரி இந்தியாவில் சில டேட்டா எடுத்தால் 2024 22 பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் ஒரு 3200 பேர், அதாவது வேறு எந்த காரணமும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் வெதர் கண்டிஷனில் மட்டும் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஏர் பொல்யூஷன் ஒன்று தனியாக ஏர் பொல்யூஷனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மில்லியன் மக்கள் 17 லட்சம் மக்கள் வந்து 2022 ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் டெத் இருந்திருக்கு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, அதாவது இப்போ லேபர் லாஸ் மட்டுமே இது டேட்டா நிறைய இடத்துல பகிரப்படுது. அதாவது ஒரு 247 பில்லியன் மக்கள் வந்து வேலை இழப்பு அப்படிங்கிறது இது வந்து இன்டைரக்டாக பல வகையில் பாதிக்கும். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப முக்கியமானதாக நேற்று எல்லோரும் வந்து 1 லட்சம் கோடியை எலான் மஸ்க் தாண்டிட்டார் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து கோடிக்கு கோடி அப்படிங்கிற கணக்கெல்லாம் எல்லோரும் அதெல்லாம் என்னென்னு நம்பர்லாம் எழுதி பார்த்தோம். ஆனால் உண்மையிலே பார்த்தா ஒரு வெயிலில் ஒருத்தர் வந்து 247 பில்லியன் மக்கள் வந்து இப்போ இழக்கிறாங்க. அதில் பொருளாதார இழப்புன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கான், கிட்டத்தட்ட $194 பில்லியன் இழக்குதுங்கண்ணா. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு டேட்டா வருது, 60% அக்ரிகல்ச்சர் லேபர் தான். 60% வந்து இப்போ வெயில் அடிக்குது, கடுமையான வெயில்னால் வேலைக்கு போகலைன்னா 400 ரூபா இழப்பு, 400லேருந்து 800 ரூபா வரைக்கும் இழக்கக்கூடிய தன்மை இருக்குது. மீதி ஒரு 40%ல் 30% வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்யக்கூடியவங்க பொருளாதார இழப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பொருளாதார இழப்புன்னு வரும்போது அது பல வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 800 ரூபா கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாளுக்கு அவங்களுடைய உணவுக்கான விஷயங்களில் அந்த ஸ்டேக் குறைஞ்சிரும். காய்கறி வேண்டாம், இன்றைக்கி பருப்பு வாங்க வேண்டாம், இன்றைக்கி முட்டை வாங்க வேண்டாம், இன்றைக்கி கோழி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அது எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நியூட்ரிஷனல் லாஸில் இம்பேக்ட் வரும். அப்புறம் அந்த பணம் இல்லைங்கிறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலில் வரக்கூடிய மென்டல் ஹெல்த்து, அதில் வரக்கூடிய ஆங்ஸைட்டி, அதில் வரக்கூடிய இஷ்யூன்னு இப்படி ஒன்று அது வந்து எடுத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு ஸோ ரொம்ப இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக இது வந்து லான்செட் கமிஷனில் எடுத்த டேட்டா. லான்செட்டில் வந்து அவன் இவ்வளோ நம்பரை எடுத்து கொண்டு வரான் அப்படின்னா அது வந்து சும்மா ஒரு கருதுகோளாக இருக்காது, இது எவிடன்ஸாக இருக்கிறதுனால தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த் டைரெக்டாக எப்படிலாம் கிளைமேட் சேஞ்ச் வந்து இம்பேக்ட் ஆகுதுங்கிறதுக்கான அடிப்படை முகாந்தரம். நெக்ஸ்ட் லைன். ஒன் ஹெல்த் அகெயின் நான் சொன்னதான் இது ஒன்றும் இப்போ இவங்க WHO இதை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹெல்த் இஸ் அன் இன்டகிரேட்டட் யூனிஃபையிங் அப்ரோச். எல்லாத்துலேயுமே இட்ஸ் அன் இன்டிகிரேட்டட் யூனிஃபையிங் அப்ரோச் டு பேலன்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ் தி ஹெல்த் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இது எதையுமே அந்த மூணையும் சேர்த்து யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃபனிஷன் தான் வந்து ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது. திரும்ப திரும்ப வந்து ஒவ்வொரு சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கேன்சர் வரைக்கும் உள்ள நோய்கள் எல்லா நோய்கள்லையுமே இப்படி மூணையுமே சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப இப்போ நான் அடிக்கடி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ சமீபமாக கோவிட் டைமில் ஒரு கொஸ்டின் வந்துச்சு எல்லாருக்கும், கோவிட்னால தான் ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப கூடிடுச்சா, வேக்சின்னால ரொம்ப கூடிடுச்சா? இந்த கொஸ்டின் வந்து பெரிய லெவலில்
22, 23 மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சாக இருந்துச்சு. 23 ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு. அந்த பப்ளிகேஷனில் வந்து இந்தியாவில் நடந்த ஒரு சடன் டெத்தை மட்டும் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. சடன் டெத் எப்படின்னா நேற்று வரைக்கும் ஒன்றா டீ குடிச்சிட்டு இருந்துட்டு, நேற்று வரைக்கும் ஒன்றா ஆஃபீஸில் ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு, ராத்திரி படுத்து காலையில் எந்திக்கல, இல்லைன்னா காலையில் ஒரு சடன் அட்டாக் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறவங்கள மட்டும் அரௌண்ட் 2004, அதுவும் ஐசிஎம்ஆரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்தியன் ஆத்தர் தான், இங்கே இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி தான் அந்த ஸ்டடி பண்ணது. கிட்டத்தட்ட 55 ஆத்தர்ஸ் அந்த பேப்பருக்கு வந்து 55 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எபிடமாலஜி ப்ரோசஸ்லாம் சேர்ந்து எழுதுனது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பேப்பர். அதனோட லீட் ஆத்தர் வந்து இங்கே என்ஐஇடைய ஐசிஎம்ஆருடைய சயின்டிஸ்டாக இருக்கார். அதில் அவர் தான் முதல்ல சொல்கிறார் என்னென்னா 2500 டெத்து அவர் வந்து நிறைய விதத்தில் அதை அந்த டேட்டாவை பியூரிட்டி பண்ணி கிட்டத்தட்ட 750-800 டெத்தை மட்டும் எடுத்துக்கிறார். 850 பேருக்கு வேறு எந்த விதமான ப்ரோட்ரோமல் சிம்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்து, ஏன்னா அது அந்த ஸ்டடி பண்ணுறது ரொம்ப டஃப். இறந்து போனவங்க வீட்டில் போய், இறந்து போன ஹாஸ்பிட்டலில் இறந்து போனவங்களுடைய பழைய சிம்டம் வந்து ரிட்ரைவ் பண்ணி அதை வச்சு இது வந்து உண்மையிலேயே கோவிட்னால செத்து போயிருப்பாங்களா இல்லை வேக்சினால் இறந்துருக்குமாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டாங்க. அதுலேயும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35% காரணம் தெரியுது. 8% வந்து அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் இருக்குது, ஒரு 11% பீப்புளுக்கு வந்து ஒரு பிஞ்சு ட்ரிங்கிம்பாங்க, அது அளவுக்கு அதிகமான குடி இருக்கிறது. 10% பீப்புள்கிட்ட வந்து திடீர்னு போய் எக்ஸசைஸில் இறங்கியிருக்காங்க. கண்டினியூஸாக ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பழக்கம் இல்லாமல் திடீர்னு போய் நான் போய் அதிகபட்சோட ஜிம் எக்ஸசைஸ் பண்ணது, இப்படிலாம் ஒரு 35-40% போட்டு மீதி 60% பீப்புளுக்கு வந்து காசஸ் அன்னோன் அப்படின்ட்டான். ஸோ அந்த காசஸ் அன்னோன்லேயும் இது ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒன் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லா டிசீஸ்லேயும், ஒரு கார்டியாக் இதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கேன்சர் இன்சிடென்ட் ஹியூஜாக போயிட்டே இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் யோசிக்கும் போது ஒருவேளை இதனால் இருக்குமா, இந்த ரீசன் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியல, இப்படி தான் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியல. அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய பேத்தோஃபிசியாலஜி, ஒரு ஹீட் வேவும், ஹீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாஷனும், ஸ்ட்ரோக்கும், அப்புறம் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷனும் என்ன மாதிரிலாம் பேத்தோஃபிசியாலஜியை உண்டாக்கும், எப்படி அவனோட வெசலில் மாற்றம் வரும், எப்படி அவனுடைய ஏஞ்சியோஜெனிசிஸில் மாற்றம் வரும், எப்படி பிளட் சப்ளையில் மாற்றம் வரும்லாம் படிக்கிறப்ப தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்க்ரீஸிங் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கு மிகப்பெரிய காரணமாக கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. ஸோ ஒன் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் லைன். ஸோ இதெல்லாம் ஓவராலாக இம்பேக்ட் எடுத்தால் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் மழை வர்றது, எக்ஸ்ட்ரீமாக வெயில் அடிக்கிறது, அது மாதிரி சீ லெவல் ரைஸ் ஆகிறது, ஈகோசிஸ்டம் டிஸ்ட்ரப்ஷன், இதெல்லாம் காமனாக கிளைமேட் சேஞ்சில் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட். இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம். 50 டிகிரி வெயில் வரதாக இருக்கட்டும், இல்லைன்னா மழை கொட்டுன்னு சுந்தரராஜ் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையை வந்து 3 நாளில் 2 நாளில் பெஞ்சு போகிறது, அந்த மாதிரி சீ லெவல் ரைஸ் ஆகிறது, ஒரு 3 mm ஏறிடுச்சு, 2.5 mm ஏறிடுச்சு, அப்படிங்கிறது எல்லாமே கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்ட் இருக்குது. பட் ஹீட் அப்படின்னு எடுத்தோன்னா நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட், ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹீட் எக்ஸாஷன், இன்க்ரீஸ்ட் எனர்ஜி டிமாண்ட், அப்புறம் ஹையர் ரிஸ்க் ஃபார் த வல்னரபிள் குரூப், இந்த 4மே டேரெக்டாக டிசீஸை கொண்டு போய் விடும். ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாஷன், மென்டல் எக்ஸாஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அந்த குழப்பத்தில் ஒருவேளை ஒரு டயபெட்டிக்காக இருப்பார். ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டயபெட்டிக்காக இருக்கிறாரு, டயபெட்டிக் ரொம்ப காமன், அவங்க எடுக்கிற மாத்திரையில் வந்து லோ சுகர் வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். பெரும்பாலும் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றவங்க, கரெக்டாக டைம் சாப்பிட்றவங்க அந்த பிரச்சனை வராது. பட் ஒருவேளை அவர் டயபெட்டிக் மாத்திரையை போட்டுட்டு வெயிலில் போகிறாரு, வெளியே போகும்போது அவருக்கு மாத்திரை எடுக்க வேண்டிய டைம் வந்து தள்ளி போயிடுச்சு, இல்லை அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிரபலமாகிட்டு இருக்கிற ஒரு மாத்திரை வந்து டேப்போக்ளைஃப்ளாக்சஸ்ன்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அது வந்து யூரின் வழியாக சர்க்கரையை வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கி பெரிய கட்டுப்பாடை உலகம் முழுக்க அந்த மாத்திரை இன்றைக்கி பழைய மெட்ஃபார்மின், கிளைக்கோமெல்லாம் தூக்கி விட்டுட்டு இப்போ டேப்போ தான் எல்லாரும் விரும்பி எழுதுகிறாங்க. ஏன்னா இட் இஸ் ஹேவிங் வெரி குட் எஃபெக்ட் இன் டயபெட்டிக், கிட்னிலெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் எங்கே சிக்கல் என்னென்னா, ஒருத்தர் வந்து டேப்போ மாத்திரையை போட்டுட்டு வெயிலில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா வெகு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆவார். நார்மலாக டீஹைட்ரேஷன் ஆகிறத விட வெகு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும்போது அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியாது. அதெல்லாம் அதை நான் பின்னாடி வர ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து ஹீட்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய இஷ்யூஸ். அதே மாதிரி வாட்டர் பொறுத்த வரைக்கும்
சேஞ்சஸ், அந்த பேட்டர்ன் மாறினதுனால வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லாஸாக இருக்கட்டும், அனிமல் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பேட்டர்ன் மாறினதுனால ஃப்ளட்டிங் உங்களுக்கு தெரியும், வாட்டர் கண்டாமினேஷன் அண்ட் புவர் குவாலிட்டி, அது மிகப்பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்க காரணம். இவ்வளோ டெவலப்பிங் ஆகிட்டு இருக்க கண்ட்ரியில் வந்து எத்தனையோ டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் டெங்கி வந்து கூட்டிகிட்டே தான் இருக்குது. போன வருஷத்து டேட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷ டேட்டாவை விட கிட்டத்தட்ட 180% கூட வருதுங்கிறான். அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கம்யூனிகபிள் டிசீசஸில். அதுக்கு பெரும்பாலான காரணம் வாட்டருடைய கண்டாமினேஷன், வாட்டரோட ப்ராப்ளம். அகெயின் நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம டைஃபாய்டு, விப்ரியா வெரைட்டி, விப்ரியா காலராவாக இருக்கட்டும், டைஃபாய்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது அதனால் உள்ள விஷயங்கள். அதே மாதிரி ஃபுட்டில் இன்னைக்கு காலையில் சார் சொல்லியிருக்கலாம், ரொம்ப முக்கியமானது வந்து கிராப் ஈல்டு குறையிறது, ரெண்டாவது குவான்டிட்டியில் குறையிறது ஒரு பக்கம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறது வந்து குவாலிட்டி போயிடுச்சு. ரைஸில் நீங்கள் அரிசியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை தானியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய பேப்பர்ஸ், பிளண்டி ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கிளியராக என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா செகண்டரி மெட்டபலைட் குறையுது. ஒரு கொய்யாப்பழம் இனிக்குது, ஒரு பப்பாளி சிவப்பு கலரில் இருக்குது, மாதுளம்பழத்தில் இவ்வளோ புளிப்பும் இனிப்பும் உள்ள சுவை இருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் அதனுடைய அந்த தாவரம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செகண்டரி மெட்டபலைட்ஸ் சொல்லக்கூடிய ஆல்கலாய்ட்ஸாக இருக்கலாம், ஃபினால்ஸாக இருக்கலாம், டெப்பனாய்ட்ஸாக இருக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு 10% 15% குறையுது அப்படிங்கிறான். அதே மாதிரி அது குறையுது அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் யோசிச்சு பார்த்தா ப்ரோட்டீன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், கார்ப்ஸ் அதில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், இல்லை சில இடத்துல கூட இருக்கலாம். இப்படி ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து பெரிய லெவலில் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இன்செக்யூர்டாக மாறிடும். ஒரு பழம், காய்கறி, கீரை எதை எடுத்தாலும் அதனுடைய மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து. அதை வந்து இப்போ சொல்லக்கூடிய பேப்பர் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 15%, 10 to 15% அது வந்து லோ ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 15 ரூபாய்க்கு ஒரு காய் வாங்குறோம்னு வச்சு, ஒரு கீரை கட்டு 15 ரூபான்னா அந்த 15 ரூபாவில் அந்த வீட்டில் 3 பேருக்கு வந்து சாப்பிட முடியும் அப்படின்னா அவன் வந்து சின்னதாக பொருளாதார ரீதியாக யோசிச்சா 18 ரூபாய்க்கு கீரை வாங்கணும், 5 ரூபா அடிஷ்னலாக வாங்கணும். ஸோ அந்த 5 ரூபா இது வந்து ஒரு சின்ன கணக்கு. அது மாதிரி ஒரு பொருள்லையும் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் எடுக்கக்கூடிய உணவுலையும் 15% நியூட்ரிஷன் லாஸை கம்பேக்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக 15% உணவு எடுக்கணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அடிஷ்னலாக 15% எடுக்கிறதுல நல்லது மட்டும் வராதுல்ல, கெட்ட விஷயமும் சேர்ந்து குளுக்கோஸ் கொஞ்சம் கூட போகலாம், வேறு ஏதாவது ஃபைபர்ஸ் கூட இருக்கிறதுனால இன்டைஜஷன் வரலாம். ஸோ அப்போ அது ஒரு இம்பேலன்ஸை உண்டாக்கிடும் அந்த மைக்ரோ நியூட்ரியன் லாஸ் அப்படிங்கிறது. அனிமல்ஸில் அகெயின் அதனுடைய ஹேபிட்டட் லாஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஒரு அனிமலுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி வரக்கூடிய கான்ஃப்ளிக்டில் அதுவும் ரொம்ப ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் முக்கியமானது அனிமலோட ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மைக்ரேட்டிங் பிஹேவியர், அது பறவை வலசை போவதாக இருக்கட்டும், இல்லை ஒரு விலங்குகள் அதனுடைய பாதையில் இருந்து விலகி போகக்கூடிய தன்மை பெரிய அளவில் இருக்குது. அண்ட் டிசீஸ் ரொம்ப ஃபண்டமெண்டலாக எடுத்தோன்னா, மனிதனுக்குள்ள வியாதிகள்னு எடுத்தோன்னா அதனுடைய வெக்டார் பார்ன் டிசீஸ் வந்து பெரிய லெவலில் நீ பார்த்துட்டே இருப்பீங்க. சிக்கன் குனியா கூடி 2016 ஆரம்பிச்சிருச்சு, 2006 ஆரம்பிச்சிருச்சு. 2006 டிசம்பர், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருந்தால் அதான் இருக்கும் நினைக்கிறேன். 2006 டிசம்பர் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் சிக்கன் குனியா அலப்பியில் கேரளாவில் வந்து ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்றைக்கு வரைக்கும் குறையல. இன்றைக்கு வரைக்கும் சிக்கன் குனியாவுடைய எஃபெக்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. 20 வருஷம் தாண்டிட்டோம். சிக்கன் குனியா தான் முதல்ல நாங்கள் கல்லூரி காலம் வந்து படித்து டாக்டர் ஆகி வேலை பார்த்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 95லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2006 தான் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரக்கூடிய ஒரு பேண்டமிக்காக ஒரு இஷ்யூ வருமா அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தது 2006 தான். அன்றைக்கி 2006 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சிக்கன் குனியா ஒரு டைரெக்டாக வருது, கொசு கடிக்குது, காய்ச்சல் அடிக்குது, முட்டு வலிக்குது, ஒரு மாதத்தில் சரியாக போகிறதுங்கிறது 90%. ஒரு 10% பீப்புளுக்கு போஸ்ட் சிக்கன் குனியா ஆர்த்ராலஜியாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு 20 வருஷம் ஆனதுக்கப்புறமும் அப்போ சிக்கன் குனியா வந்துச்சுக்கேன், இப்போ வரைக்கும் கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, விரல இருக்குங்கிற பாட்டிமார்கள் இன்றைக்கும் இருக்காங்க. 40 வயசில் ஆரம்பித்து 60 வயசு ஆச்சு அவங்களுக்கு. அடுத்து இப்போவும் ஏகப்பட்ட வைரல் டிசீசஸில் வந்து இந்த ஆர்த்ராலஜியா வந்து பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. அதோட ரொம்ப முக்கியமாக வெரி ரீசெண்டாக நான் வந்து ஒரு யூஎஸில் ஒரு பாஸ்டனில் ஒரு இதுக்காக தமிழ் சங்கம் சார்பாக போயிருந்தப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். அவர் அழகாக ஒரு விஷயத்த எங்களுக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, வணக்கம், என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, பெரிய லெவலில் நமக்குள்ளே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் கூடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா உங்களோட உறவுகள்கிட்ட உங்கள் நண்பர்கள்ட்ட எல்லாம் பார்க்கும்போது தெரியும், எதை எடுத்தாலும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட்டிகிட்டு இருக்குது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பார்த்துட்டு இருப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் நம்ம சர்க்கிள், உங்கள் சர்க்கிளில்
கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறது. பல பேர் இப்போ கொஞ்சம் முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். யாரை கேட்டாலும் முடிகட்டுறதுக்கான வணிகம் வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த முடி கொட்டுறதுக்கான ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து ஆன்டிபாடிஸ் பிளட்டில் கூடினது தான். அதிகமாக வந்து ஒரு மேல் பட்டம் நல்ல பிஷியாக வர்றது, ஃபீமேலில் வந்து சென்ட்ரல் ஹேர் வந்து கொட்டுறது, இது எல்லாமே இந்த ஆன்டிபாடிஸ் ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ மட்டும் இவ்வளோ ஆன்டிபாடிஸ் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா, நமக்கும் வைரஸுக்கும் இடையிலான கான்ஃப்ளிக்ட் நிறைய உடம்புக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நமக்கு சிக்கன் குனியா தெரியும், கோவிட் தெரியும், உள்ளே போகுது, இதெல்லாம் தெரியாத எத்தனையோ வைரஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த வைரஸை வந்து நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கிறோம், அதனால தான் பேசிகிட்டு இருக்கோம், உயிரோட இருக்கோம், நடக்கும் போகிறோம். பட் ஒருவேளை அவை உள்ளே வந்து லாங் டேர்ம் இம்பேக்டை உண்டாக்குதான் தெரியல. பல பேஷண்ட்ஸில் நாங்கள் பார்க்கும்போது சடனாக ரீனல் டேமேஜ் வர்றது, சடனாக வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் ஆர்டரைட்டிஸ்ம்பாங்க, வெசலில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வர்றது. முடி கொட்டுறது சாதாரணமாக நமக்கு பெருசாக ஒரு காஸ்மெட்டிக்கை தாண்டி வரதும் இஷ்யூ இல்லை. ஆனால் வெசலில் வரக்கூடிய வாஸ்குலார் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரீனல் டிசீஸ், சடன் ஷட் டவுன் ஆஃப் கிட்னி டிசீஸ் வர்றது, இது மாதிரியான ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ் வர்றது இப்போ ரொம்ப ரொம்ப கூடியிருக்கு. அதுக்கும் ஒரு காரணமாக இதெல்லாம் அனுமானம் தான். ஏன்னா நம்பர்ஸை வச்சு நம்ம இந்த பக்கம் நம்பரையும் பார்க்குறோம், இந்த பக்கம் கிளைமேட் சேஞ்சையும் பார்க்குறோங்கிறதுனால அதை ஒதுக்கிட முடியாது. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம். எல்லாத்த விட முக்கியமானது வந்து இன்க்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். என்சிடி பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். கம்யூனிகபிள் டிசீஸ் வரும்போது அது கொஞ்சம் மங்கும். ஆனால் எப்போவுமே கூடிக்கிட்டே இருக்கிற நோய்கள் இன்றைக்கும் வந்து எடுத்திங்கன்னா ஒரு மரணங்களை அதிகம் தரக்கூடியது. ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய மரணங்களில் 25% ஹார்ட் அட்டாக் தான். 24% 25% ஹார்ட் அட்டாக்ல தான். சரி, ஹார்ட் அட்டாக் சாதாரண இப்போ நான் ஒரு வெற்றி பேசும்போது சொன்னார் வயசாகும்போது முடி நரைக்கிற மாதிரி தானே. வயசானவங்களுக்கு ஒரு 80 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம். 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்கிறது? 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்கிறது? அதை வந்து சாதாரணமாக கடந்துட முடியாது. அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஃபேமிலியில் சொசைட்டியில் உருவாக்குங்கிறது அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தார்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்படி நிறைய மரணங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ ரீசண்டாக நாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு காரணங்களுக்காக பல மருத்துவர்களை சந்திக்கும் போது அந்த மருத்துவர்கள் எல்லார்ட்ட கேட்கும் போதும் காமனாக யாரும் மறுக்கிறதே இல்லை. அப்படிலாம் இல்லை சார்னு ஒருத்தர் கூட சொன்னதில்லை. ஆமாம் சார், நாங்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் என்ன 40 வயசு சொல்கிறீங்க, அது 35 வயசில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். 30 வயசுலன்னா யார்? மெடிக்கல் டாக்டர்ஸு அவங்கள்ட்ட வரக்கூடிய கார்டியாக் பேஷண்ட்ஸை பற்றி சொல்லும்போது யங் ஹார்ட் அட்டாக் பெரிய லெவலில் கூடியிருக்கு. அதை விட அதிகம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது வந்து கேன்சர் இன்சிடென்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. கேன்சர் இன்சிடென்ட்ஸ் கூடுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்விரான்மெண்ட் தான் மேஜர் காரணம். அதாவது லான்செட்டோட இது என்ன சொல்லுவாங்கன்னா 15% தான் மற்ற எல்லா ரீசனும், அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, மியூட்டேஷன் இருக்குது, ரேடியேஷன்ஸ்னால டைரெக்டாக வர்றதெல்லாம் 15% தான். 85% வந்து ஃபுட் அண்ட் என்விரான்மெண்ட்னு பொதுவாக எழுதிடுறான். 85% ஆஃப் கேன்சர். இப்போ முந்தானத்து என்னோட கிளினிக்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு ப்ராப்ளத்துக்காக கைனகாலஜி பிரச்சனைக்காக அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவள் கைனகாலஜி பிரச்சனைக்காக வந்திருக்கா. அவள் பேசும்போது அந்த பிசிஓடியை பற்றி ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லைப்பா எக்ஸசைஸ் பண்ணு, நல்லா பண்ணு, சரியாக போயிடும் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. 6 months கழிச்சு அவர் பெரிய ஃபைலோடு என்னை வந்து பார்க்க வந்தான். வந்து நேற்று அவளும் அவங்க அப்பா 2 பேரும் வராங்க. 3 நாள் தான், 2-3 நாள் தான் ஆச்சு. வந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து ஷீஸ் ஜஸ்ட் 27 year old. அவள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட், நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவ. பார்த்தா அவளுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட்டில் ஒரு லம்ப் இருந்திருக்கு, சின்ன லம்ப் இருந்திருக்கு. அந்த லம்ப் இருந்தோடனே யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து சாதாரணமாக அது ஒரு ஃபைப்ராய்டினோமா, ரொம்ப காமனாக வரக்கூடியது. ஒன்றும் இல்லை ஃபைப்ராய்டினோமா தான் இருக்கும்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. பக்கத்தில் அவங்க டாக்டர் பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னு இருக்காங்க. பட் ஷி ஹேஸ் அ லிட்டில் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹர் நிப்பிள். ஒரு சின்ன நிப்பிளில் டிஸ்சார்ஜ் இருந்ததுக்கு அவர் நோட்டீஸ் கூட பண்ணலை. பட் வந்து ஒரு லம்ப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, லேஸாக வந்து ஒரு வாட்டரியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது முதல்ல பார்த்ததுக்கும் ரெண்டாவது பார்க்கறதுக்கும் ஜஸ்ட் 10 நாள் தான் டிஃப்ரெண்ட். அதுக்குள்ளே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. எதுக்கும் யோசிக்க வேண்டாமேன்னு வரிசையாக அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மேமோகிராம் பண்ணி பார்த்து, அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டெஸ்ட் கண்டினியூஸாக பண்ணால் ஐடிசின்னு சொல்லக்கூடிய அந்த பால் கோலத்தில் வரக்கூடிய ஒரு புற்றுன்னு தெரிஞ்சு போச்சு. ஐடிசினா இன்டர்டக்டல் கார்சினோமான்னு அந்த மில்க் டக்டில் கேன்சர். 27 வயசு பொண்ணு, நோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எங்கேயும் யாரும் கிடையாது. அவளுக்கு எந்த பெரிய லெவல் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லை. நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தாங்க, படித்தவங்க. அதனால் கொஞ்சம் ஒரு தைரியமாக அதை எதிர்கொள்ட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், அது அந்த லம்பை மட்டும் எடுத்தால் போதும், ஒன்றும் பயம் கிடையாது.
லம்ப் எடுத்துக்கலாம், பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி பண்ணிடலாம்னு சொல்லி எல்லார்ட்டையும் அதுக்குரிய ஆங்காலஜி எல்லாத்தையும் பேசிட்டோம். பட் ஒரு கொஸ்டின் அவங்க அப்பா கேட்குற கொஸ்டின், ஏன் சார் வந்துச்சு? இவ்வளோ நாங்கள் வந்து பார்த்து எல்லாம் பண்ணோம், சாப்பாடெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணோம், கரெக்டாக இருந்து இப்படி ஏன் வந்துச்சு அப்படிங்கிற அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் வி டோன்ட் நோ கிளைமேட் சேஞ்ச் தானான்னு தெரியாது, பட் டெஃபினட்டாக அதையும் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக பார்க்க வேண்டிய லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். கேன்சர் இன்சிடென்ஸ் கூடுறதா இருக்கட்டும், இன்க்ரீஸ் ஹார்ட் அட்டாக்ஸாக இருக்கட்டும், டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது. அதை விட இன்றைக்கி சக்தி சார் பேசியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த அவங்க சொல்கிற அந்த பேப்பரை நான் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பல இடங்களில் பார்த்து கொண்டே வரேன். ஒரு 4 வருடம் முன்னாடி வந்து வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ்னு ஒன்று டொரண்டோவில் நடந்துச்சு. அது உலகம் முழுக்க இருக்கிற என்சிடி இல்லை அத்தாரிட்டேட்டிவாக வர்ற பீப்புள் எல்லாரும் வச்சு அந்த மாநாடு நடந்துச்சு. நானும் வந்து இங்கேருந்து ஆயுஷ் துறை சார்பாக நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பங்களாதேஷ்லேருந்து ஒரு பேப்பர், பங்களாதேஷில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பங்களாதேஷில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 400-600 கிலோமீட்டர் வந்து கோஸ்டல் ஏரியா அந்த கண்ட்ரியில். அந்த கோஸ்டல் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளிலேருந்து ரேண்டமாக ஒரு கோஹார்ட் ஸ்டடி, அந்த ஸ்டடி பண்ணிவிட்டு அவர் என்ன ப்ரெசென்ட் பண்ணார் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சினால் இந்த சலினிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு, அவர் சொன்னது எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்மிங் கம்யூனிட்டிலையும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இஜிஎஃப்ஆர் குறையுது. இஜிஎஃப்ஆர்னா ஒரு எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டுமாங்க. அதாவது சிறுநீரகத்தில் உப்பை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த ஃபில்டர் வேலை செய்கிறது குறையுது. அதுதான் அந்த பேப்பர், அந்த பங்களாதேஷ் ப்ரொஃபஸரோட பேப்பர். அது படிச்சுட்டு உடனே நான் இங்கே நிறைய நெஃப்ராலஜிஸ்ட்டை கூப்பிட்டு பேசினேன். அவன் வெறும் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் சொல்லலாம். நம்ம ஊரில் 1000 கிலோமீட்டருக்கு கோஸ்டல் ஏரியா இருக்குது. இங்கே யாராவது ஸ்டடி பண்ணியிருக்காங்களா, இங்கே ஏதாவது இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சக்தி சாரோடைய பேப்பர் இப்போது சமீபத்தில் வெளியே வந்தது. அதை பார்க்கும்போது டெஃபினட்டாக சிகேடி வந்து கூடுது, கிட்னி டிசீஸ் கூடுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுக்கான கவனம் இன்னும் அதிகமாக ஏன் வேணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட சர்க்கரை வியாதிக்காரங்க மிக அதிகம். நம்ம 1 கோடி கிட்டத்தட்ட 8 கோடி பேரில் 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் டயபெட்டிக் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதில் வெறும் 10% பீப்புள் தான் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. வெற்றி வந்து அதில் ஒரு ஆள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பொறாமையாக இருக்கியா? அதில் ஒரு ஆனந்தம். சரி, வெறும் 10% பேர் தான். மீதி 90% பேரும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரே காரணம் மாம்பழம் தான். லாஸ்ட் ஒரு மாதமாக நான் வந்து HbA1c பார்த்துட்டே இருக்கேன். வர்ற எல்லாரும் சார் மாம்பழ சீசன் சார் 8.5 இதெல்லாம் ஏன் சொல்கிறேன். யாரை கேட்டாலும் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம்னு மாம்பழத்தை வச்சு இந்த தடவை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன் வந்துடும். மச்சினம் கல்யாணம் சார், எப்படி சார் மைசூர் பால் சாப்பிடாமல் இருக்க முடியும், எப்படி சார் இனிப்பு சாப்பிட முடியும்னு அடுத்த ஒரு 3 மாதம் விடும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வரும், தீபாவளி வரும், ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் சொல்லி டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் கவலையான விஷயம் என்னன்னா, ஒரு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக்குடைய லைஃப் இருக்கு இல்லையா. ஒரு வேளை அவருக்கு வந்து 30 வருஷம் டயபெட்டிக் இருக்குன்னு வச்சுப்போம், அவருக்கு 50 வயசில் வருது, 80 வயசில் வரைக்கிறாருன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. 80 வயசில் ஏதோ பிரச்சனை வந்ததுனால ரைட் பை பை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ எல்லாரும் டயபெட்டிக்கும் 30 வயசில் வருது. 30 வயசு 35 வயசில் வரும்போது கண்டிப்பாக 55-60 வயசில் அவங்க ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டுவாங்க. அதுக்கு என்ன டேட்டா சொல்கிறாங்கன்னா, 30% ஆஃப் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் பாப்புலேஷன் வில் எண்ட் அப் வித் எய்தர் இன் ஸ்ட்ரோக் ஆர் எய்தர் இன் ரீனல் டிசீஸ் ஆர் இன் எனி கைண்ட் ஆஃப் கேன்சர். இந்த 3 வியாதி தான். ஸ்ட்ரோக்கோ, கேன்சரோ, இல்லைன்னா ரீனல் டிசீஸ், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் எல்லாருக்கும் இல்லை. அதுலேயும் 30% பாப்புலேஷன் தான். 30% பாப்புலேஷன். இது ஏன் இந்த டேட்டா எனக்கு இவ்வளோ மனப்பாடமாக தெரியுதுன்னா, ஒரு தடவை பிளானிங் கமிஷனில் ஒரு மீட்டிங் நடத்தும்போது கவர்மெண்ட்லேருந்து வந்து ஒரு 600 பெட்டட் ரீனல் டயாலிசிஸ் சென்டர் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கணும் அப்படின்னாங்க. 600 டயாலிசிஸ் சென்டர்னால் ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஒரு நாளைக்கு 6 பேர் பண்ணலாம் சாதாரணமாக. 2-3 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு 6. அப்போ ஒரு நாளைக்கு 3200 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஹப் ஆஃப் சென்னை வந்து எல்லா ஆஸ்பத்திரிலையும் குறைஞ்சது 100 டயாலிசிஸ் இருக்குது. இப்போல்லாம் அப்பல்லோலேருந்து ஆரம்பித்து எல்லா இதுலையும் இருக்குது. இதை தாண்டி ஒரு 600 டயாலிசிஸ் போடணுமா இங்கே அப்படின்னு பேசும்போது இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து, சார் என்ன சார் சொல்கிறீங்க, இங்கே எங்கேயும் அப்பாயின்மெண்ட் கிடையாது, டயாலிசிஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதுவும் குறிப்பாக மார்னிங்கில் செஷன் இருக்குல்ல, காலையில் டயாலிசிஸ் பண்ணிட்டு மத்தியானம் வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கு இடம் கிடைக்காது. அதுக்கு பெரிய ரெக்கமெண்டேஷன் வேணும். அவ்வளோ தூரம் இங்கே வந்து சிகேடி தலைவிரிச்சாடுது இப்போ ரைட் நவ்.
அப்போ நம்ம சிகேடிக்குள்ளே வரக்கூடாது, டயபெட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரீனல் ஸ்ட்ரென்த்தை நல்லா வச்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நேர் அகைன்ஸ்டாக நம்ம அந்த கிளைமேட் சேஞ்சோட இஷ்யூ வந்து கரெக்டாக அதை நம்ம பேலன்ஸ் பண்ணலை, தெரிஞ்சுக்கலை, சரியாக அதை கையாளலைன்னா சிகேடியில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஓவராலாக ஹியூமன் ஹெல்த் ரொம்ப முக்கியமானது வந்து வேறு டிசபிலிட்டி மார்ட்டாலிட்டி தாண்டி மென்டல் ஹெல்த் இம்பேக்ட், அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டில் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஹீட்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி தான். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எப்படி வேணாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேருந்து, பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனையிலேருந்து, எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃபீஸில் அவரால் எதிர்பார்த்த டெலிவரி கொடுக்க முடியாது, ஒரு விஷயத்தை ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வேகமாக எதிர்பார்க்க அளவுக்கு கொண்டு போக முடியாது, எல்லாமே அகெயின் எண்ட் அப் வித் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் தான் வந்துவிடும். ஸோ அதுவும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. ஸோ இது அகெயின் அனதர் ஒரு இன்றைக்கில இந்தியன் ஸ்டேட்ஸில் 19.8 டேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தாண்டி எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லுவார் சுந்தரராஜன். 35% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ட்ராட்டுக்குள்ளே போகுதுங்கிறாங்க. இப்படி இது எல்லாம் இதில் என்னென்னா அந்த இது 1.6ங்கிறது ஒருத்தர், சில பேர் 1.8ங்கிறாங்க. அந்த டெங்கி டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் ஒருத்தருக்கு வந்தால் அவர்கிட்ட கண்டிப்பாக ரெண்டாவது ஆளுக்கு வந்துருங்கிறது தான் அதனுடைய 1.6 1.8ங்கிறது டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. இதெல்லாம் தான் கோவிட்லாம் பல மடங்கு இருந்தனால தான் வேகமாக நமக்கு பரவுச்சு. இதுவும் பிகாஸ் ஆஃப் ஹீட்னால பெரிய லெவலில் கூடியிருக்கு. அதே மாதிரி விப்ரியோ டிரான்ஸ்மிஷன், அந்த டைஃபாய்டு டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து 2024 பேஸ் லைனில் வந்து 1982 இருந்ததை விட 46% கூடியிருக்கு அப்படிங்கிறான். ஸோ இந்த நம்பர்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விஆர் இந்த த்ரெட் அப்படிங்கிறத அந்த நம்பர் தான் நமக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் திரும்ப திரும்ப இந்த நோய்களினுடைய கூட்டத்தை கூட்டுது. அகெயின் என்ன, நமக்கு தான் ரொம்ப முக்கியமானது. டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய வெயில் அதிகமாக இருக்கக்கூடியதில் தான் எல்லா இம்பேக்டும் வருது. அதில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயம் என்னென்னா, இந்த ஹை ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால அதனுடைய அந்த அந்த பேத்தஜனுடைய சர்வைவலன்ஸ், அது ரொம்ப நாள் நீண்டு வாழ்கிறதுக்கு, கொசு இருக்குன்னா அது கொசுக்கு ஆயுட்காலம் 8 நாள் 7 நாள்னா, நல்ல வெயில் அடித்து நல்லா தண்ணி தெளிச்சுன்னா 15 நாள் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி கூட இருக்கும். நார்மலாக 100 முட்டை போடுறது 150 முட்டை போடும். அப்போ அளவும் கூடுது, சர்வேல் ரேட்டும் கூட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டிசீஸோடைய இஷ்யூ வந்து பெரிய லெவலில் பாரும். இதுதான் வந்து டிராபிக்கல் கிளைமேட்டில் உள்ள மிக முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கிறது, மைக்ரேஷன் நிறையா இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ரொம்ப கவனமாக மற்ற கிளைமேட்டை விட இந்த கிளைமேட்டில் இருக்கிறவங்க கிளைமேட் சேஞ்சினால பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆவாங்கிறது தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுவும் சில இன்விசிபிளாக நமக்கு ஹீட் எப்படிலாம் உண்டாக்குது. இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறவருக்கும் ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும், எக்ஸாஸ்ட் ஆகிறவங்களுக்கும் ஸ்ட்ரோக் ஆகிறவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு வேறு இதை பற்றி நிறைய பப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுக்கு வந்து வேற வச்சு தொடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், ஃபேனில் உட்கார மாதிரி இருக்கலாம். ஆனால் அது எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்கள். அதில் நெக்ஸ்ட் ஸ்லைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசத்தில் எப்படி அந்த டெம்பரேச்சர் வரும்போது பிளட்டில் ஒரு பிளட் ஷண்டிங் நடக்கிறதா இருக்கட்டும் ஸ்கின்னில், அப்புறம் ஒரு ஹீட்டுனால் வரக்கூடிய சைட்டோடாக்சிட்டி எப்படி இருக்குது. நம்ம இதில் எல்லாம் கோவிட் டைம்லலாம் பார்த்துருப்போம், அந்த சைட்டோகைன் த்ரஷ் ரொம்ப இருந்துச்சு. அதாவது இன்ஃப்ளமேஷனில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சாதாரண வெயிலுக்கே வருது. இன்ஃப்ளமேஷனாக ஒரு கிருமி வருது, அந்த கிருமியை எதிர்த்து போராடும் போது நம்ம உடல் உருவாக்க வேண்டிய நொதிகள் வந்து வெயிலுக்கே உருவாகுது. இதெல்லாம் வந்து அந்த சைட்டோகைன் த்ரஷ் வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும். இதை விட ரொம்ப முக்கியமானது அந்த மயோக்ளோபின் உருவாகிறது. இதெல்லாம் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரொம்ப அடிப்படையான காரணம். அது மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸில் இப்போ நம்ம கணையத்தை, இப்போ டயபெட்டிக் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கோம், நம்ம பேசிட்டே இருக்கோம். டயபெட்டிக்கில் சுகர் கரெக்டாக இருக்கா, அப்புறம் ஒன்றுக்கு கரெக்டாக போகிறாங்களா, தூக்கம் கரெக்டாக இருக்கா, இவ்வளோ தான் நம்ம கேட்டு அனுப்புகிறோம். ஆனால் சத்தம் இல்லாமல் அவருடைய கணையம் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். கணையம் தான் இன்சுலினை சுரக்குது. கணையத்துலேருந்து வரக்கூடிய இன்சுலின் குறைவாக இருக்கலாம், இல்லை கணையத்துலேருந்து வரக்கூடிய இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இதான் நம்ம படிக்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பேங்க்ரியாடைட்டிஸ் உருவாகுது, கட் இஸ்கிமியா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். குடலில் ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா குடல் வந்து கோடிக்கணக்கான நல்லது செய்கிற பாக்டீரியாவை நமக்குள்ளே வச்சுருக்கு, அது வந்து செத்து போகும். அதில் கட் பயோம் வந்து இம்பேலன்ஸ் வர்றது பல வகையில் நமக்கு வந்து நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வருது. கட் பயோம் பற்றி, ஹீட் அண்ட் கட் பயோம் பற்றி நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட் பயோமை நல்லா வைக்கிறதுக்கு தான் நம்ம மோரை குடிக்க சொல்லுது, சீரக தண்ணி குடிக்க சொல்லுது எல்லாம். ப்ரீபயாட்டிக் வேணும், ப்ரோபயாட்டிக் வேணும். நம்ம வெளியில் நமக்கு தண்ணி குடிச்சுக்கிறோம், பட் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற
பாக்டீரியாவுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பல பாக்டீரியாஸுக்கு யார் தண்ணி ஊற்றுவா? ஸோ அப்போ அது வந்து பயங்கர லெவலில் இம்பேலன்சஸ் வர்றதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ரீனல் டிசீஸ் பற்றி காலையில் சக்தி சார் சொல்லியிருப்பாங்க. அந்த இஜிஎஃப்ஆர் ரிடக்ஷனாக இருக்கட்டும், அக்யூட் கிட்னி டேமேஜஸ் வர்றது, இன்ஜுரி, அதெல்லாம் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ப்ரூவனாக இருக்கிறது. சத்தம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வந்து சிறுநீரக நோயாளிகளினுடைய தலைமையகமாக மாறிட்டு இருக்கு. நம்ம டயபெட்டிக்கு வந்து பெரிய இதாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், கேன்சர் கூடுறது தெரியும், ரீனல் டிசீஸ் கூட்டிகிட்டு வர்றதை கண்கூடாக பார்க்குறோம் அந்த நம்பர்லாம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் லைட். இந்த எப்படியெல்லாம் தண்ணி இப்போ ஹீட் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தண்ணீரில் சீ லெவல் ரைஸ் ஆகிறதுல முதல் விஷயம் சாயில் சாலினிட்டி. இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு. பங்களாதேஷில் நான் சொல்ல மாதிரி இங்கேயுமே அங்கங்கே சாலினிட்டி சாயில், ராம்நாடு இந்த நாகப்பட்டினம் சைடில் எவ்வளோ கூடியிருக்கு, தூத்துக்குடி சைடில் எவ்வளோ கூட்டியிருக்கலாம், அங்கங்கே பேப்பர்ஸ் இருக்குது. அதனுடைய ப்ராப்ளம் அது டைரெக்டாக அகெயின் வந்து ஹைப்பர் டென்ஷன்லேயும் சிகேடிலையும் தான் வந்து திரும்ப திரும்ப ஒரு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட். இந்த கேசஸோடைய இதெல்லாம் பார்க்கும்போது டெங்கி வந்து 180% கூடியிருக்குங்கிறான். மலேரியா அது எதனால் அந்த டேட்டா அப்படி குறைவாக இருக்குன்னு தெரியல. மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் நல்லா இருக்கா, அதனுடைய அல்லது கேஸ் நோட்ஸ் ஆனது சரியா இல்லையான்னு தெரியல. பட் அது 30% கம்மியாக இருக்குது. சிக்கன் குனியா கூடியிருக்கு, டெங்கி கேசஸ் கூடியிருக்கு. ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்சஸ்லேயும் வந்து பெரிய பிரச்சனையே வந்து இந்த இன்க்ரீஸ்டு மொஸ்கிட்டோ ப்ரீடிங் தான். பெரிய லெவலில் ப்ரீட் ஆகிறது, அப்புறம் டென்சிட்டி, ஹையர் டென்சிட்டி வர்றது, அப்புறம் இன்க்ரீஸ்டு டிசீஸ் டிரான்ஸ்மிஷன். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நேரடியாக அது நோயை கொடுக்கறது, இப்போ வந்து டெங்கி கூடுறது, மலேரியா கூடுறது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பெரிய லெவலில், நான் சொன்னேன் இல்லையா, அது கண்ணுக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோம், சிக்கன் குனியா பேர், இதெல்லாம் தெரியும். தெரியாத வைரஸஸ், தெரியாத பாக்டீரியாஸை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். அது நமக்கு வந்து ஒரு டிசீஸாக எக்ஸ்பிரஸ் ஆகும்போது மட்டும்தான் டேட்டாலாம் வெளியே வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வைரஸஸ், நம்ம பல வைரஸஸை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம், பல வைரஸ் நமக்குள்ளே ஃபைட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் வந்து வெரி கிளாசிக்கலாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அது வந்து நல்லா எங்கெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கோ அங்கே போய் வீக்கத்தை உண்டாகும். கையில் வீக்கம் வரலாம், விரல்களில் வீக்கம் வரலாம், அது போட்டால் கொஞ்சம் போனால் நுரையீரலில் வீக்கம் வரும், இல்லைன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூவில் வீக்கம். இதுதான் படித்தோம், பியூர்லி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு. இப்போ ரொம்ப தெளிவாக மருத்துவ உலகம் சொல்கிறது, எல்லா ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு பின்னாடியும் வைரஸ் தான். வைரஸ்னால தான் வைரஸுக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அதை தாண்டி பல டீஜெனரேட்டிவாக இருக்கக்கூடிய பல வியாதிகளில் வந்து நம்ம வெறும் முதுமை வயோதிகத்தில் இல்லை அதிகமாக வேலை உதாரணமாக முதுகு வலி சொல்கிறோம் இல்லையா, முதுகு வலினா சாதாரணமாக வந்து எல்லாரும் சொல்கிற என்ன, முதுகில் வலிக்கு கழுத்தில் வலிக்குன்னா பைக் ஓட்டுறதுனால வருது, நின்றுட்டே இருக்கிறதுனால வருது, முட்டு வலினால வருது அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்கும் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸஸ் ரீசனாக இருக்குது, அவையினால தான் அது வந்து கட் பயோமுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த வைரஸஸை கரெக்டாக நம்ம பார்த்துக்கல அப்படிங்கிறதுனால தான் ஏர்லியாகவே இது டேமேஜ் உண்டாகுது அப்படின்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அதோட அதெல்லாம் அந்த ஆய்வுகள் சரியாக வந்ததுன்னா முட்டு வலி முதுவலிலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிருங்கிற லெவலில் கொண்டு வந்துடலான்னு ரிசர்ச் பெரிய லெவலில் போகுது. பட் இதெல்லாமே நம்மளுடைய கண்டென்ட்டில் யோசித்து பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் போல் இப்போ வருது அப்படின்னு பார்த்தா தட் மேபி டியூ டு கிளைமேட் சேஞ்சுடைய காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ் 2027 இவ்வளோ வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது ஐசிஎம்ஆரில் அவங்க போட்டது. அவங்க வந்து 2025 3500 இருந்துச்சு, 5007 வரும் அப்படின்னு அவன் ப்ரெடிக்ட் பண்ணுறான். வந்தால் தான் தெரியும். அது ரேட்டுனால் வரக்கூடிய, ரேட் யூரினில் வரக்கூடிய லெப்டோஸ்பைரோஸாக இருக்கணும். அதே மாதிரி அதர் டயரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் ரீசன்ஸில் வரக்கூடிய ஒரு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிளைமேட் சேஞ்சினால ரான்சிடிட்டி மிக அதிகமாக நடக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு எண்ணெய் வச்சுருக்கீங்க, அந்த எண்ணெய் சாதாரணமாக வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா 6 மாதத்துலேயே அதில் ரான்சிடிட்டி வந்துடும். அப்போ ரான்சிடிட்டி வந்துருச்சான்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோன்னா அது கட்டை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதில் ஆர்டர் மாறி அதனுடைய ஆர்னோலெப்டிக் கேரக்டர்ஸ்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வேண்டாம்னு கண்டாமினேட் பண்ணோம். அதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ ஃபங்கஸோ சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ரான்சிடிட்டி வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் வெயில்னால அதிகரிக்கக்கூடிய தன்மை, அதுதான் நிறைய பேருக்கு வந்து டயரியா கொண்டு வர்றதுக்கான காரணம். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அகெயின் இந்த கிளைமேட் சேஞ்ச் யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா,
ஒரு $300 பில்லியன் வந்து மக்கள் 300 பில்லியன் மக்கள் வேலை இழக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு வேலை போகுதுன்னா பெரிய கோடீஸ்வரனுக்கோ எலன் மஸ்க் டீமுக்கோ போகிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அது பெரிய இம்பேக்டை உண்டாக்குது. சேம் திங் டிசீஸ்லேயும் அப்படி தான். டிசீஸ்லேயும் கிளைமேட் சேஞ்சினால யாருக்கு டயரியா வருது அப்படின்னு பார்த்தா போகிற வழியில் எங்கே தண்ணீர் தாகம் இருக்கும்போது எதையோ ஒன்று குடிக்கிறோம் அப்படின்னா அது மூலமாக ஒரு பிரச்சனை வரலாம். இல்லை போகிற வழியில் சரியாக பாதுகாக்கப்படாத ஒரு உணவை சாப்பிட்டாங்க, ரான்சிடிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். சரி, அகெயின் இது ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்லையும் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இது பெரிய பிரச்சனை. ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறது நம்ம மிக கவனமாக ஏன் அதை கையாளணும் அப்படின்னா வசதி படைத்தவனும் பணக்காரனுக்கும் அவனுக்கான செட்டப்பில் அந்த உயிரிழப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். இல்லை என்சிடியில் அவங்க அஃபெக்ட் ஆனாலும் அவங்களுக்கான பேலன்ஸ் மெக்கானிசத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் கிராஸ் ரூட்டில் இருக்கவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம அதுக்காகத்தான் இதை ரொம்ப வலியுறுத்தி பேசி, இன்னொன்று அதை பற்றின அவேர்னஸும் அவங்களுக்கு ரொம்ப இருக்காது. அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிற்கும். எப்படி நான் என் வருமானத்தை விட்டுட்டு எப்படி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் இப்படி இருக்குது, நான் போய் வீட்டில் உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வெளியே போகாமல் இருக்கா? போகாமல் இருக்கிறதெல்லாம் வசதி படைத்தவங்க, இல்லை ஒரு அஷ்யூர்டு செக்யூர்டு இன்கம் இருக்கவங்க வீட்டில் இருப்பாங்க. மீதி இருக்கவங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழலில் அவங்களுக்காக நம்ம இதை பேசித்தான் ஆகணும். நெக்ஸ்ட்ல அதே தான் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அண்ணன் காளிதாசன் நாங்கள் உட்காந்துருக்காங்க, வணிகமாக பேசுவாங்க. அதாவது தினம் 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் பேப்பரில் படித்தேன், எத்தனை யானை இறந்து போச்சு, எத்தனை மனிதர்கள் இறந்தாங்கன்ட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க டேட்டா. அந்த டேட்டாவில் வச்சு பார்க்கும்போது யானை ஏன் கீழே வருது, யானை ஏன் தன் பாதை மாறுது, யானை ஏன் ஹியூமன் கான்ஃப்ளிக்டில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் முழுக்க அது சூழலியல் வன்முறைகள் தான் அதுக்கான அடிப்படை காரணமாக இருக்குது. வேறு ஒன்றும் அங்கே இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. முழுக்க சூழலியல் வன்முறை தான். அதில் ஒவ்வொரு தடவை கொடுக்குற டேட்டா பார்க்கும்போது இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் டேஷ்போர்டு போட்டு அந்த டேஷ்போர்டை எடுத்து பார்த்தாலே டக்குன்னு தெரிகிற அளவுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னணி காரணம்னு பார்த்தா யானைக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அது கீழே ஆகணும். யானையோட பாதையை நம்ம ஆளுங்க குருகுலமோ இல்லைன்னா ஏதோ ஒன்று கட்டி வச்சுட்டு அது வழியாக போக விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இது 2 தவிர வேறு எதுவும் பெரிய காரணம் கிடையாது. அப்போ அப்படியான விஷயத்தை பண்ணாத வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் மேலே வரும்போது டெஃபினட்டாக அது ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டே தான் இருக்கும். எவ்வளவோ கேமரா வைங்க, எவ்வளோ இப்போ தசி மாற்றி விடுங்க, அங்கே தொட்டி கட்டுங்க, அங்கே தண்ணி வைங்கன்னு பல இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி கிளைமேட் சேஞ்சுடைய இஷ்யூஸில் அது ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டு தான் இருக்குங்கிறது தான் இந்த கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் இங்கே மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு. இது அனிமல்ஸில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அவர் வரும்போது வெற்றி பார்த்துட்டு இருந்த ஸ்பில் ஓவர், அது ஹியூஜாக இருக்குது. ஸ்பில் ஓவர் ஒவ்வொரு முறை அந்த டேட்டாவை படிக்கும் போதும் பதட்டமாக இருக்குது. கோவிட் போயிடுச்சு அப்படி நம்மலாம் ஜாலியாக இருக்கும். பட் வேறு எந்த உருவத்தில் அது வந்துகிட்டு இருக்கு, எப்படி வருது, எத்தனை லட்சம் வைரஸ், 6 lakhs வைரஸ் சொல்கிறோம், 6 லட்சம் வைரஸ் கோவிட் மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான சசப்டபிலிட்டி உள்ளதே 6 லட்சம் வைரஸ் சொல்கிறாங்க. அந்த திபெத்துடைய படிக்கட்டுகள் போனதாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் அந்த கிரீன்லாண்டில் ஒரு பீஸ் நகண்டப்ப இருந்ததாக இருக்கட்டும், அண்டார்டிகாவில் நம்ம படித்தோம் 130 சதுர கிலோமீட்டர் நகண்டது. ஒரு அந்த ஐஸ் நகரும் போதும் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை வைரஸஸும் ஹியூமனுக்குள்ளே வெளியே வருது. லக்கிலி இப்போ இது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியல. அந்த வைரஸ்க்கு எதிரான நம்ம உடம்பு அதுக்கான எடுத்துக்கிற ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு வகையில் போராடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர மனுஷன் பண்ணக்கூடிய அட்டூழியம் எப்படியாவது எப்படி நம்ம யோசிச்சே பார்க்காம இருந்தோம். இவ்வளோ நாள் வெறுமனை ஏவுகணை விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரோன் வரும்னு நமக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளைல ட்ரோனை பற்றி படித்ததே இல்லை. கல்யாண வீட்டில் படம் எடுக்கிறதுக்கு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் மொத்த இராணுவமும் ட்ரோனை நம்பின்னு மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ட்ரோன் மாதிரியே ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாத வைரஸும் பாக்டீரியாவும் எல்லா நாடுகளும் இயங்கி கொண்டிருக்கணும். நம்ம நாடு மட்டும் இல்லை, சீனா மட்டும் நம்ம குறை சொல்லிருக்க எல்லா நாடும் பயோவாருக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் வைரஸை நம்ம எப்படி பாக்டீரியா வைக்கலாம், நம்ம ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுறான், இது எல்லா இராணுவ ஆராய்ச்சிகள்லேயும் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு பக்கம் தானாக கிளைமேட்டில் ஸ்பில் ஓவர் ஆகுதுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. மனிதனுடைய ஒரு குரூர வன்முறை புத்தியில் ட்ரோனுக்கு அடுத்தபடியாக யோசிச்சுட்டு இருக்கிறது அந்த பயோவார்லேயும் நடத்தக்கூடிய விஷயங்கள். இவை எல்லாம் சேர்ந்து நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணோன்னு தெரியாது. ஆனால் கண்ணு முன்னாடி நமக்கு தெரிகிறது அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் இருக்கக்கூடிய ஸ்பில் ஓவர்,
எவ்ரி டைம் அந்த ஹென்ட்ரா வைரஸ் தான் முதல்ல ஸ்பில் ஓவரில் எழுதுவார். ஹென்ட்ரா வைரஸ் தான் முதல்ல ஒரு குதிரை லாயத்தில் கண்டுபிடிச்சி அது செத்து போனது வந்து இதனால தான் அப்படிங்கிறத தெரிய வந்தது ஒரு 30 வருஷம் இருக்கும். ஆனால் ஹென்ட்ராவுக்கு அப்புறம் எத்தனை நமக்கு வந்து பாடம் வந்துச்சு. நமக்கு வந்து ஒரு சாஸாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் நம்ம அதை எதுலேயுமே படிப்பனை செய்யாததான் கடைசியில் கோவிட் வந்ததுக்கான ரீசன் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெள்ள தெளிவாக தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் அது வரலைங்கிறது மட்டும் நம்மளால் உணர முடியுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் டேமேஜ், அந்த பிற உயிரிகளை மதிக்காத தன்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு இப்படியான நோய் கூட்டங்களை கொடுக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ மோர் இன்ஃபெக்ஷன், மோர் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கிளைமேட் சேஞ்சினால நமக்கு தெரியாத இன்னொரு லேட்டரலாக நடக்கக்கூடிய பெரிய டேமேஜ் ஏஎம்ஆரை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், எனக்கு என்னுடைய ஆசிரியர் டாக்டர் தெய்வநாயகம்னு, மறைந்த டாக்டர் தெய்வநாயகம், அவர் தான் வந்து எனக்கு ஒரு லேட்ரலாக மருத்துவ உலகத்தினுடைய திங்கிங்கை பற்றி சொல்லி கொடுத்தது அவர் தான். அவர் என்ன அழகாக சொல்லுவார்னா, மருந்து அவர் ஆன்டிபயோட்டிக் அவரோட கூட இருக்க கொலீக்ஸ் வந்து எடுத்தோடனே அமாக்சிலின் எழுதுகிறாங்க, இல்லை எடுத்தோடனே வந்து ஒரு அன்னைக்கு இருந்தது, நான் சொல்லுது 15 வருஷத்துக்கு முன்னாடி அமாக்சிலின் பெரிய மருந்து, இன்றைக்கி அதை தாண்டி அதனோட இதே வந்து பேரப்பிள்ளை ஆச்சு, தாத்தா பாட்டிலாம் பெரிய பெரிய மருந்துகள் இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்துருச்சு. இப்போ சாதாரண ஒரு காய்ச்சல், இப்போ ஒரு சின்ன ஒரு 4 வயசு பிள்ளை வீட்டில் இருக்காங்க, ஒரு காய்ச்சல்னு ஒரு நவீன மருத்துவத்தை போனால், ஒரு பெரிய மருத்துவமனையோ மிகப்பெரிய பிரபல மருத்துவத்தை போனால் ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து கால்வினிக் ஆசிட் வித் அமாக்சிலின், ஆக்மெண்டின் 625 mg எழுதுவாங்க. அப்போ எங்கள் சார் சொல்லுவார், தேவநாதன் சொல்லுவார், எதுக்குடா ஆக்மெண்டின், ஒரு கொசு அடிக்கிறதுக்கு கொண்டு போய் அணுகுண்டு தூக்கி போடுவியா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்பார். சாதாரணமாக ஒரு சல்ஃபா ட்ரக்கில் சரி பண்ணக்கூடியது, இல்லைன்னா ஒன்றுமே செய்யலைன்னா கூட சரியாகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து ஆக்மெண்டின் எழுதினாதான் சரி அப்படிங்கிற லெவலில் மருத்துவ அந்த மருந்தக அரசியல் இருக்கு இல்லையா, அவன் புஷ் பண்ணி கண்ணா பின்னான்னு நம்ம ஆன்டிபயோட்டிக்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே நவீன மருத்துவத்தில். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், கோழிக்கு வந்து கோழி தீவனத்தில் இருக்கட்டும், இல்லை நம்ம விவசாயத்தில் போடக்கூடிய பூச்சிக்கொல்லி ரசாயனங்களாக இருக்கட்டும், இல்லை உரம் ஊட்டிகளாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்கள்லையும் அவசியம் இல்லாத ஆன்டிபயோட்டிக் பிரபஞ்சம் முழுக்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கொட்டுறதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, எல்லா பாக்டீரியாவும் அதுக்கு ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ரெசிஸ்ட் ஆகும்போது சாதாரணமாக குணப்படுத்தக்கூடிய பாக்டீரியா இப்போ குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற லெவலில் அது புத்திசாலி. இப்போ பேசும்போது வெற்றி சொல்லிட்டு இருந்தார்ல, கோவிட் புத்திசாலியாக இருந்ததுனால கோவிட் நமக்கு தெரிஞ்சது, பல பாக்டீரியா புத்திசாலி ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக பார்த்த பாக்டீரியாஸோ வைரஸோ இன்றைக்கி விருலண்ட் வைரஸ் பாக்டீரியாவாக இருக்குது. ரொம்ப சின்ன உதாரணம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா பற்றி யாராவது பயப்பட்டுருப்போமா? ஃப்ளூ காய்ச்சல்லாம் சாதாரணமாக போய்ட்டுருப்போம். இப்போ ஃப்ளூக்கு கண்டிப்பாக வேக்சின் போர்டுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்கல்லாம். கண்டிப்பாக ஃப்ளூக்கு வேக்சின் போர்டு, இல்லைனா இட் மே கில் யூ. உனக்கு ARDSன்னு சொல்லக்கூடிய அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வந்துடும், செத்து போயிடுவேன். அதனால் நீ 50 வயசுக்கு மேலே இருக்கியா, பெட்டர் நீ போட்டு வச்சுக்கோ, வருஷம் போடணும் அதுக்கு, அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த AMRங்கிறது. இந்த AMR வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸில், அதுக்கப்புறம் நம்மளுடைய நவீன மருத்துவத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக்காக தப்புன்னு சொல்ல வரல, ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஹை ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம், எதற்கெடுத்தாலும் ஒரு ஹை லெவல் ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கக்கூடிய தன்மையில் AMR பெரிய லெவல் வருது. இதுக்கு காரணம் என்னென்னா, அகைன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் வந்து இன்ஜஸ்டிஸ்டாக யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் சேர்ந்து AMR வருது. இதுவும் இந்த ஏன் நிறைய இன்ஃபெக்ஷன் வருதுன்னு திரும்ப கொஸ்டின் போட்டோன்னா, அப்போ தண்ணி தேங்குறது, தண்ணியில் காற்றுல மாசுக்கள் வருது, இது எல்லாமே நமக்கு ஒரு காரணமாக வருது. ஸோ AMR நம்ம எப்படி NCDயில் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறோமோ, எப்படி வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பெரிய லெவலில் வருதோ, அதே மாதிரி வரக்கூடிய பெரிய சிக்கல் AMR. நெக்ஸ்ட். ஸோ ஓவராலாக யோசிச்சு பார்த்தோம்னா, ஹீட்டு, கிராப்புக்கு நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பக்கம் இது வந்து ஃபுட்டில் மட்டும் சொல்ல, ஃபுட்டில் பார்த்தோன்னா ஈல்டு ரெடியூஸ் ஆகுது, ஃபுட் இன்செக்யூரிட்டி வர்றது, மால் நியூட்ரிஷன். நம்ம மால் நியூட்ரிஷனுங்கிறது ஒரு பொருளில் கொடுக்க முடியாமல் நடக்கக்கூடிய மால் நியூட்ரிஷன் நமக்கு தெரியும். ஒரு 50 கிலோ வெயிட் இருக்கோன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் வேணுங்கிறது தெரியும். பல குழந்தைங்களுக்கு 25 கிராம் தான் கிடைக்குது, 25 கிராம் தான் கொடுக்க முடியுது, அவ்வளோதான் வறுமை அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மால் நியூட்ரிஷன் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம். உற்பத்தியிலேயே இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டினால் வரக்கூடியதில் நம்மளால் கொடுக்க முடியாமல் போகக்கூடிய மால் நியூட்ரிஷன் பெருகிட்டே இருக்கும்.
டைரெக்டாக உற்பத்தி ஆனதுக்கப்புறம் உள்ளது நம்ம இப்போ பேசுகிறோம். உற்பத்தி ஆகும்போதே வரக்கூடிய அந்த பிறழ்வு நடக்கிறதுனால அது ஒரு பெரிய டேமேஜஸை உருவாக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லைட். ட்ரெடிஷ்னல் மெடிசனில் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தில் நாங்கள் ஒரு விஷயத்த உன்னிப்பாக கவனிக்கிறோம். என்ன அப்படின்னா, பல நேரம் ஏற்கனவே முன்னே எங்கள்கிட்ட பல தடவை கேள்வி கேட்பாங்க, அன்னைக்கு ஆடாதோடைய பற்றி பாட்டு பாடின பாட்டில் உள்ள விஷயம் இன்றைக்கும் பொருந்தி வருமா? இன்றைக்கி இவ்வளோ என்விரான்மெண்டல் மாறி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது, இன்றைக்கும் அதே ஆடாதோட அதே வேலையை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யாது. அதுதான் உண்மை. அதே அளவுக்கு செய்யாது, அளவு கூட வேணும். ஏன் அப்படின்னா, அகெயின் எப்படி ஒரு உணவில் வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்டர் குறையுதோ அதே மாதிரி தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஹெர்ப் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டில் எப்படி இருக்குன்னா, அகெயின் அதனுடைய செகண்டரி மெட்டபலைட்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு டானினோ, ஒரு ஃப்ளாவனாய்டோ, ஒரு டெர்பினாய்டோ, அதுதான் மருத்துவ அந்த ஃபைட்டோ கெமிக்கல் கண்டென்ட் தான் மருந்த நோயை குணமாகுது. தூதுவளைன்னா அதுக்கு இருக்கிறது. அமுக்குறாங்களாங்களாம் முன்னாடிலாம் 4% வித்தானிலாய்டு இருந்ததுன்னாங்க. இப்போ 3 தாண்ட மாட்டேங்குது சார். 3%க்கு மேலே வித்தானிலாய்டு கிடைக்க மாட்டேங்குது. ஜாகிரபிக்கலாக வேரியாக இருக்கும். மத்திய பிரதேசில் இருக்கிற மாதிரி பொள்ளாச்சியில் இருக்காது. தேரி நிலத்தில் நெருஞ்சி முள்ளில் கிடைக்கக்கூடிய சாப்பனின் வந்து ஒரு நல்ல காவிரி டெல்டாவில் கிடைக்காது. அதெல்லாம் ஜாகிரபிக்கல் வேரியேஷனில் உள்ளது. ஆனால் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் கூட கூட மொத்தமாகவே 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி புக்கில் ஒரு மெடிசினல் பிளான்ட்னா அதில் எவ்வளவு ஆல்கலாய்டு இருக்கும், எவ்வளோ இது இருக்கும்னு போட்டிருக்கிற விஷயத்துக்கும் இன்னைக்கு அவங்க எடுத்து சாம்பிள் அனலைஸ் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது, எந்த விதமான இன்டர்வென்ஷனும் இல்லாமல். அப்போ என்ன ஆகும், அந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது மெடிசினல் பொட்டன்சி குறையும், தெரப்பியூட்டிக் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும் குறையும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து எங்களுடைய மருத்துவத்தினுடைய சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ நேச்சுரோபதியோ இப்போ ஒரு முருங்கைக்கீரை அப்படின்னா இன்றைக்கி உலகமே கொண்டாடி இந்தியா தான் நம்பர் 1ல் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க பண்ணுறாங்கன்னு பேசுகிறோம். ஆனால் அந்த முருங்கை எப்போவுமே இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் வெயில் கூட கூட டெஃபினட்டாக அதனோட பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் குறையும் போது நிச்சயமாக அதனோட பெனிஃபிட் கொடுக்காது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற வணிக உலகம் வந்து அதில் எவ்வளவு காம்பவுண்ட் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிளியர் பண்ண முடியும். அப்போ காம்பவுண்டில் இந்த மெஷர்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா அதனோட வணிகம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து நம்ம அந்த முதல் ஃபேக்டர்லேயே அந்த ஹியூமன் மீடியேட்டட் ஈகோ சிஸ்டத்துலேயும் பத்தோஜன் எமர்ஜென்ட் வைல்ட் லைஃப்குள்ளே போகிற இந்த இடத்துலையே நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்வியூன் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. வைல்ட் லைஃப்பில் ஸ்பில் ஓவர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஹியூமனுக்கு ஸ்பில் ஓவர் ஆனதுக்கப்புறம் அகெயின் ஹியூமன் டு வைல்ட் லைஃப் போகிறோம், வைல்ட் லைஃப் டு அகெயின் இது ரிவர்சபிளாக டேமேஜ் ஆகிட்டே வரும்போது நம்மளால் அதை எதுவும் செய்யவே முடியாது. ஸோ வி ஷுட் பி ப்ரோஆக்டிவாக இதுக்கான எஃபெக்ட் எடுத்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் லைட். ஸோ ஒன் ஹெல்த்துங்கிறதுல நிறைய பேர் இவ்வளோ பேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு பீப்புளும் வெதர் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் எல்லாருடைய கவனமும் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒன் ஹெல்த்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கிளைமேட் சேஞ்சில் வந்து அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இத்தனை ப்ரோக்ராமும் சேர்ந்து இருக்கணுங்கிறக்காக தான் என்னென்ன டிபார்ட்மெண்ட் நம்ம ஊரில் இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐசிஎம்ஆர் வந்து சொன்ன ஒன் ஹெல்த்துக்கு இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒன் ஹெல்த்துக்கான சர்வேலன்ஸுக்காக இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லைட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹீட்னால, தண்ணீர்னால, உணவுனால, ஈகோ சிஸ்டத்தில், அனிமல்ஸில், மைக்ரோபில் எல்லா இடத்துலையும் அதனோட சேஞ்சை கொடுக்குது. இது எல்லாமே ஹியூமன் ஹெல்த்தோட கனெக்டடாக இருக்குது. இதை எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஒரு ஆரோக்கியமான நலத்தோடு போக முடியும். ஸோ கிளைமேட் சேஞ்சை வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு ஹீட்டை வந்து ஒரு சாதாரணமாக கர்ச்சிப்பை வச்சு தொடச்சிட்டு போகிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி வந்து இன்னும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதனோட இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி அனுமானிக்கக்கூடிய இப்போ கிடைக்கக்கூடிய தரவுகளை வச்சு அனுமானிக்கும் போது ஒரு நம்ம எதையுமே ஒரு காய்ச்சல் அன்றைக்கி வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல் அப்படின்னா ஜாலியாக பாயில் படுத்துட்டு 3 நாள் ரசஞ்ச ஒரு இட்லி கிடைக்கும், சாப்பிட்டுட்டு அடுத்த 5 நாள் கழித்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்படி இன்றைக்கி ஒரு காய்ச்சல் எடுக்க முடியாது. எல்லா காய்ச்சல்லையும் பிளேட்லெட்டை பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. பிளேட்லெட் குறைஞ்சதுன்னா பதன்னு மனசு அடிக்குது. அது சாதாரண காய்ச்சலா, லிம்ஃபோமாவா, இல்லை ஏஎம்எல்லா அப்படின்னு யோசிக்கிறது எங்கே? இதெல்லாம் வந்து ஒரு டெர்ஷியரி கேரில் மட்டுமே யோசித்த விஷயங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பிரைமரி ஹெல்த் டாக்டரும் இதை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 3 நாளில் காய்ச்சல் குறையல,
4 நாளில் வந்திருக்குன்னா டக்குன்னு அவருடைய சிந்தனை வந்து வேறு ஏதாவது ஒரு ஏஎம்எல்லாக இருக்குமோ, பிளட் கேன்சராக இருக்குமோ, ஒரு காய்ச்சலில் அப்படி பார்க்கும்போது ஹைப்பர் டென்ஷன்லேயோ இல்லை டயபெட்டிக்லேயோ இல்லைனா வந்து ரீனல் டிசீஸ்லேயோ கேஸ்ட்ரிக் அல்சர்லேயோ எல்லா நோய்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் அவை வந்து ஒரு பெரிய நோய்கள் வருவதற்கான அனுமானத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டேமேஜஸ் உருவாக்கியிருக்கு. ஸோ அப்போ அதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு இடத்துலையும் முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.